கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய கோப உணர்வு இயற்கையாகவே அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபிசிக்கல் விஷயங்கள் சில டெஃபிஷியன்சிஸ்னால சிலருக்கு கோபம் பட்டுன்னு வரும். இவங்க அந்த கோபத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னா மனசில் வைக்க மாட்டாங்க. கோபத்தை உடனே வெளிக்காட்டிடுவாங்க, கோபமாக பேசிடுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அடுத்த கணம் அப்படியே மாறிடுவாங்க. கோபமாக பேசினாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே கோபம் பேசிட்டுங்கிறத உணர்ந்து திருந்திடுவாங்க. ஆனால் மறுபடியும் கோவப்பட்டுருவாங்க. இது அதாவது இவங்க ரொம்ப மோசமானவங்க அதனுடைய விளைவல்ல. இவங்களுடைய அதாவது மனவியல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இல்லைன்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் இவங்களுக்கு யார் மேலாவது ரொம்ப ஆத்திரம் கோபம் ரொம்ப எரிச்சல் வந்துன்னு சொன்னால் கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க, கோபமாக பார்ப்பாங்க, கோபமாக வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் அதோட மைண்ட் கிளியர் ஆகிடும். இவர்களுக்கு வேறு விதமான மனவியல் பிரச்சனை வராது. அதுக்கு முன்னாடி ஒன்றா சொல்ல அதுக்காக நாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிறது சரிதான், கோபமாக பேசுகிற சரிதான், அதை நியாயப்படுத்துகிறதா நான் அர்த்தப்படுத்தலை. சிலருடைய நிலைமை இதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்துகிறவங்க அதில் கிளியர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு மனசில் இல்லாது அது அவங்களுக்கு ஒரு இயற்கை அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டதுனால அவங்க கோபத்தை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் சிலரை பார்த்திங்கன்னா அவ்வளவு கோபம் இருக்கும், நம்மகிட்ட சிரித்து பேசுவாங்க, அவ்வளோ எரிச்சல் இருக்கும், காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் மனநிலைகளில் பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு அந்த டென்ஷன் அவங்களுக்குள்ள அடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். சில நேரங்களில் சில மேடையில் கூட பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டு ஹர்ட் ஆகிறதுக்கு பதிலாக ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்த மாதிரி காட்டிக்குவோம். ஆனால் அவங்களுக்குள்ள பயங்கர டென்ஷன் இருக்கும். கோபத்தை வெளிப்படுத்துகிறத விட அடக்கி வைக்கிற ரொம்ப ஆபத்தானது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்த்தருக்குள் வளர 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 கோபத்தை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் இறங்கி வரணும். கோபத்தை ரொம்ப வார்த்தைகளில் செயலில் நம்ம வெளிப்படுத்தி காட்டி மற்றவங்களை ஹர்ட் பண்ண அதுலேருந்து இறங்கி வரணும். அதே போல் மனதிலையும் அந்த கோபம் இருக்கக்கூடாது. ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வெளிப்புறமாக நீங்கள் கோபத்தை காமிக்கலை, பேசலை, அதில் மனசில் அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமாக டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள், மன அழுத்தம் எல்லாம் வர வாய்ப்புண்டு. அதனால் உங்களுக்கு பல விதங்களில் பிபி போன்ற ப்ராப்ளங்களும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா அந்த கோபங்கிற ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஒரு பெரிய விசை. அதை உள்ளுக்குள்ளே வைத்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளே பொறுமிக்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் வெளிப்படுத்தாதனால அது உங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஆகையால் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு அப்படியான நம்ம கோபத்தை உடனே வெளிப்படுத்திக்கணுமா? இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் அதை சொல்லணும். எவ்வளவு கோபம் இருக்கோ அந்த கோபத்தினுடைய அளவுகளையே ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கோபம் இருக்குது, இவ்வளோ எரிச்சல் இருக்குது, இன்னாரை பற்றி இவரை பற்றி அவரை பற்றி அவங்க அப்படி நடந்துக்கிட்டவில்லை, இப்படி நடந்துக்கிட்டவில்லை, இப்படி பேசினவில்லை, அப்படி பேசினவில்லை, எனக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப எரிச்சல் வருது, எனக்கு அதை ஏற்றுக்க முடியல, தாங்கி முடியும், இப்படிலாம் நீங்கள் ஆண்டவர்கிட்டே சொல்கிறவில்ல தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்கிறவில்ல தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். அந்த சமாதானம் அந்த கோபத்தினுடைய பவரை அது உடைத்து விடும், அதனுடைய வலிமை இழக்க செய்துவிடும், ஃபோர்ஸ் போயிடும், அது கூல் டவுன் ஆகிடும். அப்போ யூ வில் பி ஆல் ரைட். அப்போ கோபத்துக்கு பரிகாரம் என்னென்னா, அதுக்காக நம்ம அப்படியே கோபத்தை வெளிக்காட்டணுங்கிறது கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி 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 யாரை குறித்த கோபத்தை எரிச்சலையும் மனசில் வைக்கக்கூடாது. அதற்காக அவர்கள் செய்த எல்லாத்தையும் மறந்து விட்டோம் என்று அர்த்தம் இல்லை. எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும், அது நம்ம அழுத்தி கொண்டிருக்கக்கூடாது, அதை நம்ம அரித்து கொண்டிருக்கக்கூடாது. இவளெல்லாம் ஆண்டுடைய பாத்தில் வைத்து தேவ சமாதானத்தினால நம்முடைய இருதயத்தை லகுவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது அது சரீர ரீதியாக கூட நமக்கு பல பிரச்சனைகள் வராதபடிக்கு தடை செய்யும். எனவே கோபத்தை மேற்கொள்ள பழகுங்கள். கோபத்தை உள்ளே அடக்கி வைத்து கொண்டு அது பலவிதமான மனவியல் பிரச்சனைகளுக்கும் உடலியல் பிரச்சனைகளுக்கும் காரணமாவதற்கு நீங்கள் வழிவிட்டு விடக்கூடாது.